பிரியமானவர்களே, தின ஜெபத்துக்கு நேராய் உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். யோவான் 8ஆம் அதிகாரம் 31 முதல் 36 வரைக்குள்ள வசனத்தின் அடிப்படையிலே நாம் ஜெபிக்கலாம். மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் அன்பின் பிதாவே, இந்த பூமியிலே நாங்கள் இருக்கக்கூடிய நாட்களிலே மெய்யாகவே உம்முடைய சீஷர்களாய் நாங்கள் விளங்க நீர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். சீஷன் எனப்பட்டவன் ஆண்டவரே, உம்முடைய உபதேசத்திலே நிலைத்திருக்கிறவனாய், உம்மை விசுவாசிக்கிறவனாய், ஆண்டவரே உம்மை பின்பற்றுகிறவர்களாய் இந்த பூமியிலே அவர்கள் விளங்குகிறார்கள் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, அவர்கள் சத்தியத்தை அறிவார்கள். சத்தியம் அவர்களை உலகம், மாமிசம், பிசாசு இவை எல்லாவற்றிலும் இருந்து விடுவிக்கக்கூடியதாக இருக்கிறது என்றும், அவர்கள் ஒரு காலம் ஒன்றுக்கும் அடிமைப்படாமல் அவர்கள் தேவனுடைய அடிமைகளாக இந்த பூமியிலே நிலைத்திருப்பான் என்கிற இந்த வசனத்தின் பிரகாரம் ஆண்டவரே தகப்பனே, குமாரன் எங்களுக்குள் நிலைத்திருக்கும்படியாய், உம்முடைய சத்தியம் எங்களிலே நிலைத்திருக்கும்படியாய், உம்முடைய உபதேசம் எங்களிலே நிலைத்திருக்கும்படியாய், உம்முடைய சீஷத்துவம் ஆண்டவரே, உமக்கு நாங்கள் சீஷராய், உம்மை இமிட்டேட் பண்ணுகிறவர்களாய், உம்மை பின்பற்றுகிறவர்களாய் நாங்கள் என்றென்றைக்கும் இருக்கும்படிக்கும் ஆண்டவரே தகப்பனே, 36வது வசனத்தின் பிரகாரம் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்று ஒரு விடுதலையினுடைய ஆண்டவரே வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை நாங்கள் வாழ, விடுதலையோடு கூட உமக்கென்று சாட்சியாய் இந்த பூமியிலே ஜீவிக்க கர்த்தர் எங்களுக்கு நித்தமும் அனுகிரகம் செய்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். அநேக இருளில் இருக்கக்கூடிய ஜனங்களை, பிசாசினுடைய கட்டுகளில் இருக்கக்கூடிய ஜனங்களை, பாவத்துக்கு அடிமையாய் இருக்கக்கூடிய ஜனங்களை, உலகத்துக்கும் மாம்சத்துக்கும் அடிமையாய் இருக்கிறவர்களை விடுவிக்கக்கூடியதான சத்திய வார்த்தைகளை, குமாரனை குறித்ததான சாட்சிகளை ஆண்டவரே, உம்முடைய உபதேசங்களை ஆண்டவரே அவர்களும் கை கொண்டு சீஷராகும்படியாய் நாங்கள் அவர்களுக்கு சாட்சியாய் பிரசங்கிக்க எங்களுக்கு நல்ல வாயின் வார்த்தைகளும் ஆண்டவரே தகப்பனே வாக்கு வரம் வல்லமையை கொடுத்து நீர் ஆசீர்வதித்து ஆசீர்வாதம் ஆக்கும்படி இந்த விடுதலையின் ஊழியத்தை ஆண்டவரே நித்தமும் நாங்கள் உம்முடைய வருகை பரியந்தம் செய்தருள எங்களுக்கு நீர் கிருபை பாராட்டியருளும்படி இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு கூட வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். God bless you.